நம்ம கிட்ட தான் இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்தளவுல அந்த சப்மரீன்ஸ்ல இருந்து இது போன்ற பேலிஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் பண்ண முடியாது. அது போன்று நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் நம்ம கிட்ட இருக்கு. அக்னி ஏவுகணை இருக்கு. இதெல்லாம் நம்முடைய நாட்டிலேயே தயார் பண்ணணும். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை இப்பொழுதுதான் அந்த சோதனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அணு ஆயுதங்கள் மட்டுமல்ல, மற்றபடி நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய சோதனை இப்பொழுதுதான் பாகிஸ்தான்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானை பொறுத்தளவுல சைனாவை நம்பித்தான் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்தளவுல இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. மிசைல்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், ட்ரோன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இது மாதிரி நிறைய டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம வேறு நாடுகளை சார்ந்து இருக்கின்ற ஒரு நிலைமை இல்லை. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவுல சைனாவை தான் அதிகமாக சார்ந்திருக்கின்றார்கள். அது மாதிரி நம்மிடம் இருக்கின்ற போர் விமானங்கள் கிட்டத்தட்ட 2600 போர் விமானங்கள், நம்மளோட அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட் இருக்கு, ரஃபேல் இருக்கு, தேஜா இருக்கு, மிராஜ் 2000 இருக்கு. ஆனால் பாகிஸ்தான்ல வெறும் 800 ஏர்கிராஃப்ட்ஸ் தான் இருக்கு. அதுல F-16 வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஓல்டு வெர்ஷன் F-16 தான் இருக்கு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரஃபேல், மிராஜ் இது போன்ற ஏர்கிராஃப்ட்ஸை அவர்களால் சமாளிக்க முடியாது. இதுதான் அங்க நிலைமை. அது மட்டுமல்ல, நம்ம கிட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அணு ஆயுதங்களை தாங்கிய ஏவுகணைகளினுடைய எண்ணிக்கை நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 180 இருக்கிறது. பாகிஸ்தானும் அதற்கு இணையாக வைத்திருப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக அவ்வளவு இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அதுபோன்று பீரங்கிகள், டேங்க்ஸ் அப்படிங்கிறது நம்மிடம் 4600 டேங்க்ஸ் இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான்ல வெறும் 2100 டேங்க்ஸ் தான் இருக்கு. அது மாதிரி ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்ம்டு கேரியர்ஸ், இதெல்லாம் 1,00,000த்திற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் நம்முடைய நாட்டில் இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான்ல மிகவும் குறைவு. சண்டை வர்றப்போ முப்படைகளுடைய கோஆர்டினேட்டட் அட்டாக் இருக்கும். அப்புறம் சைபர் வார்ஃபேர், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்றது. அடுத்து டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோசியல் மீடியா மூலமாக ஒரு தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி குழப்பம் ஏற்படுத்துவது. இதுல எக்ஸ்பர்ட் பாகிஸ்தான். பட் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் வர்றப்ப இதை எல்லா நாடுகளும் இதை செய்யும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போர் என்பது வந்தால் அது மிகவும் கடுமையாக இருக்கும். அந்த பாதிப்பு எல்லோருக்குமே இருக்கும். அது போன்ற போர் வரக்கூடாது, நடக்கக்கூடாது. அதே சமயத்தில் இது போன்ற தாக்குதல்களை தொடர்ந்து நாம் அனுமதித்துக் கொண்டிருக்க முடியாது. அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஏற்கனவே செய்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது செய்தும் இப்பொழுது மீண்டும் நம்மை தாக்கி இருக்கின்றார்கள். இதனால் இதனுடைய ஆணிவேர் அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதற்கு நம்முடைய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, முப்படை தளபதிகள் இவரெல்லாம் சேர்ந்து நிச்சயமாக ஒரு சில திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பார்கள். அதை பற்றி விரிவாக சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன். இந்த நம்முடைய நாட்டினுடைய ரகசியங்கள், இராணுவ வலிமை, இதை பற்றியெல்லாம் ரொம்ப நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் உன்னிப்பாக மற்ற நாடுகளால் கவனிக்கப்படும். அப்படி கவனிக்கப்படுறப்போ சோசியல் மீடியா மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா ஏஜென்சிஸுமே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சோசியல் மீடியால என்னென்ன செய்திகள் வருகின்றன, மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், இதை எப்படி முறியடிப்பது அப்படிங்கிற விஷயங்கள் நிறையவே உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ப்ராக்சி வார் இப்போ பாகிஸ்தான் இது போன்ற இந்த லஷ்கர் இ தைபா இது போன்ற அமைப்புகள் மூலமாக நடத்துகின்ற வார் ப்ராக்சி வார்னு சொல்லுவோம். அவங்க நேரடியாக சண்டை போடுவதற்கு பதிலாக இது போன்ற ப்ராக்சிஸ் அவர்கள் மூலமாக பொதுமக்களை சுடுவது, பாதுகாப்பு படையினரை தாக்குவது, இப்படிப்பட்ட கோழைத்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை முறியடிப்பதற்கான திட்டம் தயாராகி கொண்டு வருகின்றது. அதே சமயத்தில் சண்டை போர் என்று வந்தால் நம்முடைய இராணுவ வலிமை எங்கோ இருக்கின்றது. ஒரே வாரத்தில் பாகிஸ்தான் தோற்றுவிடும். அப்படிப்பட்ட வலிமை இருக்கின்றது. இப்பொழுது பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு போர் வந்தால் சைனா அவர்களுக்கு உதவும். பங்களாதேஷினுடைய நிலைமை இப்பொழுது பாகிஸ்தானிற்கு ஆதரவாக இருக்கின்றது. எனவே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்ற இந்த விஷயத்தை நம்முடைய நாடு கருத்தில் கொண்டுதான் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும். ஒன்று டிப்ளமேட்டிக் சொல்யூஷன். இந்த டிப்ளமசி அப்படிங்கிறது முடியாவிட்டால் அல்லது தோல்வியுற்றால் தான் அடுத்து மிலிட்ரி சொல்யூஷன் அப்படின்னு போவாங்க. இந்த மிலிட்ரி சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம இம்பல்சிவாகவோ அல்லது உணர்ச்சிகரமாகவோ உணர்ச்சி பூர்வமாகவோ எடுக்கக்கூடிய முடிவல்ல. இதனால் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த நாடும் பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு வார் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நம்பித்தான் அந்த போரே நடைபெறும். அப்படி இருக்கிறப்ப வெற்றி வெற்றி என்கின்ற நிலைமைதான் வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை உருவாகும் என்று நம்புவோம். அதே போன்று நம்முடைய டிஃபென்ஸ் பட்ஜெட், அதாவது டிஃபென்ஸிற்காக செய்யப்படுகின்ற செலவு வருடத்திற்கு 6 லட்சம் கோடி ரூபாய்.
ஆனால் பாகிஸ்தான் செய்யக்கூடிய செலவு 1,00,000 கோடி ரூபாய். இப்படி 6 மடங்கு அதிகமாக நாம் இராணுவத்திற்காக செலவு செய்கின்றோம். இப்படி எல்லா வகையிலும் நாம் தான் முன்னால் இருக்கின்றோம். எனவே பாகிஸ்தான் நம்மிடம் வாலாட்ட முடியாது.